நமச்சிவாயம் வாழ்க நாதந்தால் வாழ்க. நம்ம இன்னைக்கு என்ன பதிவு பார்க்க போகிறோம் அப்படின்னா, யோகங்களுடைய வரிசையில் பௌர்ணமி யோகம். ஒருவருடைய ஜாதகத்தில் பௌர்ணமி யோகத்தில் பிறந்த ஜாதகம் எப்படி அபார ஒரு வளர்ச்சியை நோக்கி பயணிக்கின்றது, அந்த பௌர்ணமி யோகம் எவ்வாறு இருந்தால் அந்த யோகமானது வேலை செய்யும் அப்படிங்கிறதையும் இந்த பதிவில் தெளிவான விளக்கமாக பார்க்கலாங்க. நமச்சிவாயம் வாழ்க நாதந்தால் வாழ்க. ரகசிய உண்மைகள் யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம், வாழ்க வளமுடன். நான் உங்கள் ஜோதிடர் விஷால் விவர்தன் பேசுகிறேங்க. நம்முடைய ரகசிய உண்மைகள் யூடியூப் சேனலில் நிறைய பயனுள்ள ஜோதிட தகவல்களை தொடர்ச்சியாக கொடுத்து வந்துகிட்டே இருக்கிறேன். அதை பார்த்து பயன்பெறுங்க. என்னிடம் ஜாதகம் பார்க்க ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய இந்த நம்பர் மூலமாக வாட்ஸ்அப் மூலமாக ஆன்லைன் மூலமாக ஜாதகம் அனுப்பி ஜாதகம் பார்க்கலாம். பௌர்ணமி யோகம் என்பது ஒரு சிறந்த யோகங்க. இப்போ நம்ம 12 பௌர்ணமியும் பார்க்கலாம். அதற்கு பிறகு அந்த அமைப்பு எப்படி இருக்குது அப்படிங்கிறது ஜாதகத்தில் பார்க்கலாங்க. அதாவது பொதுவாகவே சித்ரா பௌர்ணமின்னு சொல்லுவோம், ஒரு அற்புதமான பௌர்ணமி. சித்ரா பௌர்ணமி என்பது என்ன அமைப்பு? அந்த சித்திரை நட்சத்திரத்திலே சந்திரனும், சித்திரை மாதத்தில் சூரியன் எங்கே இருப்பாருங்க? மேஷ ராசியில் சூரியனும், நேர் 7ஆம் இடத்திலே சந்திரன், சித்திரை நட்சத்திரத்திலே வீற்றிருக்கக்கூடிய அந்த அமைப்பு தான் சித்ரா பௌர்ணமி. ஒரு அற்புதமான பௌர்ணமி என்று சொல்லலாங்க. அதற்கு அடுத்தது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ரிஷபத்தில் சூரியன் இருப்பார். நேர் 7ஆம் இடத்துல விருச்சகத்தில் விசாக நட்சத்திரத்தில் சந்திரபகவான் இருப்பார். இதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்? வைகாசி விசாகம். ஒரு அற்புதமான நாளாக நம்ம சொல்கிறோம். முருகப்பெருமானுக்கு உகந்த ஒரு அற்புதமான பௌர்ணமி தினம் இந்த வைகாசி விசாகம். இது ஒரு பௌர்ணமி தினம் என்று சொல்லலாங்க. அதற்கு அடுத்தது பார்க்கும்போது இந்த ஆனி மாதத்தில் சூரியன் எங்கே இருப்பார்? மிதுன ராசியிலே சூரியன் வீற்றிருப்பார். நேர் 7ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய அந்த தனுசு வீட்டில் சந்திரன் மூலம் நட்சத்திரத்தில் அமர்ந்திருப்பார். இதை நம்ம என்ன சொல்கிறாங்க? ஆணி மூலம் அரசாளும். ஆனால் இது எப்படி திரித்து கூறப்பட்டிருக்கு? ஆண் மூலம் அரசாளும், பெண் மூலம் நிர்மூலம். அப்படி அல்ல. அரசாளக்கூடிய ஒரு யோகம் ஒருவருக்கு இருக்குன்னா அவர் பௌர்ணமியில் பிறக்கும்போது அதற்கான அமைப்பு. அரசாள்னா அரசனாக தான் இருக்க வேண்டிய அமைப்பு இல்லை. எந்த துறையில் இருந்தாலும் அதில் ராஜாவாக இருப்பார், அதில் ஒரு தலைமை பண்போடு இருப்பார். இதை தான் நம்ம அரசாளுனா ஒன்று அரசாளனுங்கிற அமைப்பு கிடையாதுங்க. அந்த துறையில் அவர் தலைமை தாங்கக்கூடிய, ஜொலிக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருப்பார் என்று சொல்லலாம். இதை தான் ஆணி மூல பௌர்ணமின்னு சொல்லலாம். ஆணி பௌர்ணமி. அப்போ இந்த இடத்துல நீங்கள் என்ன அமைப்பு எடுப்பீங்க? ஆண் மூலம் அரசாளு, பெண் மூலம் நிர்மூலம், அந்த அமைப்பே கிடையாதுங்க. ஆணி மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர் அரசாளக்கூடிய யோகத்தை. ஏன்னா அந்த இடம் என்ன நாளாக வருது? பௌர்ணமி தினமாக வருகின்றது என்ற அமைப்பை நம்ம சொல்லலாங்க. அடுத்தது நீங்கள் கடகத்தை பாருங்கள். கடகத்தில் சூரியன், ஆடி மாதம் கடகத்தில் சூரியன் இருப்பார். நேர் 7ஆம் இடத்துல சந்திரன். அவர் எங்கே இருப்பார்? உத்ராட நட்சத்திரம், ஆடி உத்ராடம். இது ஒரு பௌர்ணமி, அற்புதமான பௌர்ணமி தினம். அதற்கடுத்து பாருங்க இந்த ஆவணி மாதம் சூரியன் எங்கே இருப்பார்? சிம்ம ராசியிலே ஆட்சி பெற்று இருப்பார். அவருக்கு நேர் 7ஆம் இடத்துல சந்திரன் கும்ப ராசியிலே அமர்ந்திருப்பார். இதை நம்ம என்னன்னு சொல்கிறோம்? ஆவணி அவிட்டம் என்கின்ற ஒரு அற்புதமான பௌர்ணமி தினம் என்று நம்ம சொல்கிறோம். அதற்கடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கன்னி ராசியிலே சூரியன் வீற்றிருப்பார். நேர் 7ஆம் இடம் என்கின்ற மீன ராசியிலே சந்திரன் உத்திரட்டாதி நட்சத்திரத்திலே வீற்றிருப்பார். இது ஒரு அற்புதமான பௌர்ணமி என்று சொல்லலாம். இதை நம்ம என்னன்னு சொல்கிறோம்? புரட்டாசி பௌர்ணமி என்று சொல்லலாங்க. அதற்கு அடுத்தது ஐப்பசி மாத பௌர்ணமி. ஐப்பசி மாதம் அஸ்வினி நட்சத்திரத்திலே சந்திரபகவான் வீற்றிருப்பார். அந்த சூரியன் ஐப்பசி மாதத்திலே துலாம் ராசியிலே வீற்றிருப்பார். அப்போ இந்த நாள் தான் நம்ம என்ன சொல்றோம்? ஐப்பசி பௌர்ணமி. அனைத்து சிவன் கோயிலிலும் அன்னாபிஷேகம் நடைபெறக்கூடிய ஒரு அற்புத தினம், ஒரு அற்புத பௌர்ணமி என்று சொல்லலாம் இந்த ஐப்பசி மாத பௌர்ணமி. அதற்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த சந்திரன் கார்த்திகை நட்சத்திரத்திலே வீற்றிருப்பார். அந்த சூரியன் விருச்சக ராசியிலே. இதை தான் நம்ம மிக முக்கியமான பௌர்ணமியாக, கார்த்திகை பௌர்ணமியாக, திருவண்ணாமலை தீப கார்த்திகை பௌர்ணமியாக நம்ம கொண்டாடுறோம். அற்புதமான என்ன அமைப்பு? இதை மட்டும் ரொம்ப பிரகாசமாக சொல்கிறாங்க. ஏன்னா சந்திரன் பொதுவாக ஒளி பொருந்த நிலையில் அந்த ரிஷப ராசியிலே உச்சம் பெற்று அமர்ந்திருக்கின்றார். உச்சமாகவும் இருக்கின்றார், ஒளி பொருந்திய நிலையிலும் இருக்கின்றார் என்ற அமைப்பில் தான் இந்த திருவண்ணாமலை தீபகார்த்திகை பௌர்ணமி என்பது ஒரு அற்புதமான பௌர்ணமியாக சொல்லப்படுது அப்படின்னு சொல்லலாங்க. அதற்கடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த சந்திரன் திருவாதிரை நட்சத்திரம், மிதுன ராசியில் திருவாதிரை, ஆருத்ரா தரிசனம். சிதம்பரம் நடராஜ பெருமானுக்கு அற்புதமான ஒரு தினமாக, எங்கெங்கெல்லாம் நடராஜ பெருமானுக்கு அனைத்து இந்த சிவபெருமானுக்கும் நடராஜ பெருமானுக்கும் ஒரு அற்புத தினமாக இந்த ஆருத்ரா தரிசனம்
அப்படிங்கிறது கொண்டாடப்படுது இல்லை? அது எந்த அமைப்பில்? அந்த சந்திரன் அந்த திருவாதிரை நட்சத்திரத்திலே இருப்பார். நேர் 7ஆம் இடத்திலே அந்த சூரியன் அந்த தனுசு வீட்டிலே அமர்ந்திருப்பார். அப்போ இந்த பௌர்ணமி ஒரு அற்புதமான பௌர்ணமியாக சொல்லப்படுது. அதற்கு அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த சந்திரன் தைப்பூசம் என்று சொல்கிறோம், அற்புதமான தினம் தைப்பூச பௌர்ணமி. உலகம் முழுக்க உள்ள அனைத்து கோயில்களிலும் மிகப்பெரிய விசேஷம். அதுலேயும் முருகப்பெருமான் கோயிலில் பெரிய அளவில் விசேஷமாக இருக்கக்கூடிய அமைப்பு வருதில்ல. வடலூர் வள்ளலார் அவருடைய கோயிலில் பெரிய அளவில் விசேஷமான காலகட்டம் வருதில்ல. அப்போ இந்த அமைப்பு என்பது ஒரு அற்புதமான பௌர்ணமின்னு சொல்லுவோம். அதாவது தைப்பூச பௌர்ணமி. அந்த பூச நட்சத்திர அந்த சந்திர பகவானும் அந்த நேர் 7ஆம் இடத்திலே இந்த மகரத்திலே சூரியன் அமர்ந்த ஒரு அற்புதமான பௌர்ணமி தினம் என்று நம்ம சொல்லலாங்க. அதற்கு அடுத்தது மாசி மகம். இது ரொம்ப ரொம்ப விசேஷமாக சொல்லுவோம். மகத்தில் பிறந்தவர் ஜகத்தை ஆழ்வார் அப்படி சொல்லுவோம். மாசி மகம் என்பது ஒரு அற்புதமான முன்னோர்களுக்கு வழிபட வேண்டிய ஒரு நல்ல நாளாகவும் ஒரு அற்புதமான ஒரு தினமாகவும் அந்த மாசி மகம்னு சொல்கிறோம். அந்த சந்திரன் அந்த மகம் நட்சத்திரத்திலே வீற்றிருப்பார். அந்த நேர் 7ஆம் இடத்திலே அந்த கும்ப வீட்டிலே சூரியன் வீற்றிருப்பார். இது ஒரு அற்புதமான பௌர்ணமி தினம் என்று சொல்லலாம். அதற்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா பங்குனி உத்திரம். உத்திர நட்சத்திரத்தில் யார் இருப்பா? சந்திரன் இருப்பார். நேர் 7ஆம் இடம் மீனத்திலே சூரியன், பங்குனி மாதத்திலே சூரியன் மீனராசியில் இருப்பார். அப்போ இது போன்ற அமைப்பில் வரக்கூடிய இந்த பௌர்ணமி தினத்தில் பிறக்கக்கூடிய அமைப்பு என்பது ஒரு அற்புதமான யோகம். சார் நீங்கள் சொல்கிறீங்க மாதம் பௌர்ணமி வருது, அப்போ பௌர்ணமியில் பிறந்த எல்லோருமே பெரிய ஆளாக வந்துடுறாங்களா? இங்கே தாங்க ஜோதிடத்தில் விதிகள் இருப்பது போல விதி விலக்குகள் அதிகமாக இருக்கின்றன. விதிகளை பாருங்கள், அதே நேரத்தில் விதி விலக்குகளையும் பாருங்கள். ஒரு யோகத்தை ஒரு ஜாதகர் முழுமையாக அனுபவிக்க வேண்டும் என்றால் அந்த ஜாதகத்தில் லக்னம் லக்னாதிபதி பலம் பெற்று அடுத்தடுத்தது அவருக்கு வரக்கூடிய தசைகள் யோகம் தரக்கூடிய நன்மை பயக்கக்கூடிய தசைகளாக வர வேண்டும். அப்போ தானே அதனுடைய முழு பலனை அனுபவிக்க முடியும். ஒரு ஜாதகம் யோகமாக இருக்குன்னு சொல்லிட்டாலே பெரிய ஆளாக வந்துடுவாங்களா? கிடையாது. அந்த லக்னத்திற்கு அவயோக திசைகள் அடுத்தடுத்து வந்தால் அந்த யோகத்தின் முழு பலனை அந்த ஜாதகரால் அனுபவிக்க முடியுமா முடியாதா? இயலாது என்றே சொல்லலாம். அப்போ இது போன்ற இப்போ நீங்கள் சீர்தூக்கி பார்க்கணும். பௌர்ணமியில் பிறந்திருந்தாலும் அந்த சந்திரன் பங்கப்படாமல் இருக்க வேண்டும். இந்த பாயிண்ட்டுக்கு நீங்கள் வரணும். சந்திரன் பல பலன் இருக்காருங்க சார்னாலும் அந்த இடத்துல ஒரு சனியோடு அவர் கூடுகின்றார். பௌர்ணமி சந்திரனுடைய ஒளியானது அங்கே குறைக்கப்படுகின்றது. அந்த சந்திரன் ஒரு கேதுவோடு கூடுகின்றார், அந்த சந்திரன் ஒரு ராகுவோடு கூடுகின்றார். இது போன்ற கிரகண அமைப்பில் சந்திரனுடைய ஒளியானது அங்கே இழக்கப்படுகின்றது அப்படிங்கிற பாயிண்ட் வரணும். அப்போ எந்த ரூபத்திலையும் பௌர்ணமியில் பிறந்திருந்தாலும் அந்த சந்திரன் பங்கப்படாத சந்திரனாக, பாவத்துவம் அடையாத சந்திரனாக அந்த சந்திரன் இருக்க வேண்டும். எல்லாவற்றிற்கும் முத்தாய்ப்பாக அந்த ஜாதகத்திற்கு அடுத்தடுத்தது வரக்கூடிய தசைகள் யோகம் தரக்கூடிய நன்மை தரக்கூடிய தசைகளாக வரும்போது அந்த ஜாதகர் இந்த யோகத்தினுடைய பலனை இந்த பௌர்ணமி யோகத்தினுடைய பலனை முழுமையாக அனுபவிக்க முடியும் என்று சொல்லலாங்க. இது போன்ற இன்னும் பல்வேறு ஜோதிட தகவல்களை தொடர்ச்சியாக நம்முடைய ரகசிய உண்மைகள் யூடியூப் சேனலில் பதிவு செய்வோம். நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பிறருக்கும் பயன்படுத்தும் ஷேர் பண்ணுங்கள். என்னிடம் ஜாதகம் பார்க்க ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய 6381573180 என்ற நம்பரமாக வாட்ஸ்அப் மூலமாக ஆன்லைன் மூலமாக ஜாதகம் அனுப்பி ஜாதகம் பார்க்கலாங்க. நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், வாழ்க பிரபஞ்சம்.